ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக மதுரை வழியாக கொடைக்கானல் செல்லவிருக்கிறார் தாவேக கட்சித் தலைவர் விஜய். அவருக்கு மதுரையில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். மதுரை சென்றிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவருடைய கட்சி தொண்டர்கள் சூழ அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக அவர் மதுரை சென்றிருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானலுக்கு சென்று படப்பிடிப்பில் அவர் ஈடுபட இருக்கிறார். இதற்காக அவர் நெல்லக்கூடிய வழிகள் முழுவதுமே வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாவேகாவினர் அந்த பகுதி முழுவதும் குழுமிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நடிகர் விஜய் இங்கு அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்த பொழுது செய்தியாளர் சந்தித்திருந்தார். அப்பொழுது தாவேகா நிகழ்ச்சி ஒன்றில் மதுரை மக்களை சந்திப்ப இருப்பதாகவும் தற்பொழுது அவர் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் செல்வதற்காக வருவதனால இந்த நாளில் அவருடைய வாகனங்களை யாரும் பின்தொடர வேண்டாம் எனவும் அவருடைய பின்தொடர்ந்து வரக்கூடிய வாகனத்தில் சாகசம் செய்து கொண்டும் யாரும் வர வேண்டாம் எனவும் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். தொடர்ந்து முதல் முறையாக அவருடைய கட்சி தொடங்கியது பிறகாக முதல் முறையாக விஜய் செய்தியாளர் சந்தித்து இந்த கோரிக்கையை அவருடைய தொண்டர்களுக்கு வைத்திருந்தார். இந்த சூழல்ல தற்பொழுது விஜய் மதுரை விமான நிலையம் வந்தெடுத்ததுக்கு பிறகாக அவரை வரவேற்பதற்காக ஏராளமான விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அங்கு குடியிருக்கிறாங்க. அவருடைய வாகனம் வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு அந்த சாலை பகுதி முழுவதுமே விஜயனுடைய தொண்டர்கள் ரசிகர்களால் சூழப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் ஏர்போர்ட் மதுரை விமான நிலையம் வந்ததுக்கு பிறகாக கட்சியின் அவருக்கு முறையான வரவேற்புகளை வழங்குவதற்காக காத்திருந்தனர். அதே போன்று கட்சி நிர்வாகிகள் அந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல கட்சி தொண்டர்களும் விஜயை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் காத்திருந்த ஒரு ரசிகர்களும் பெருமளவுல மதுரை விமான நிலையத்தில் கூடிவிட்டார்கள். குறிப்பாக விஜய் வரக்கூடிய தகவல் இருந்து இன்றைய காலை தினமே அங்க பகுதிக்குள்ளாக மதுரை விமான நிலையத்துக்கு முன்பாக பல விஜய் ரசிகர்கள் கூட தொடங்கிவிட்டார்கள். இதனால் மதுரையில் விமான நிலையத்துடைய இயல்பு நிலை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விமான நிலையத்திற்கு உள்ளாக யாருக்கும் அனுமதி இல்லை என்று காவல்துறை அந்த அனுமதி மறுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல விஜய் வரக்கூடிய இந்த நேரத்துல காவல்துறை கட்டுப்பாட்டையும் மீறி வெளியில் மதுரை விமான நிலையத்துடைய நுழைவாயில் காத்திருந்த விஜய் ரசிகர்கள் காவல்துறை கட்டுப்பாட்டையும் மீறி உள்ளே சென்று விஜய் வரவேற்பதற்காக அந்த பகுதி முழுவதும் கூடியிருக்கிறாங்க. இதனால் விஜய் வரக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமே விஜய் ரசிகர்கள் சூழ்ந்து அவர் வரவேற்பதற்காக பூக்களையும் மாலைகளையும் தூவி அவர் வரவேற்கின்றனர். மேலும் தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்கும் விதமாக அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளும் விதமாக விஜய் அந்த பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று அவர்களை கைகுப்பி அவருடைய அன்பையும் வரவேற்பையும் ஏற்றுக்கொள்கிறார். மேலும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில், அதாவது தற்பொழுது அவர் ஜனநாயகன் படப்பிடிப்பு என்று தனிப்பட்ட பணிக்காக அவர் செல்வதாகவும் அடுத்த முறை நிச்சயமாக கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் மதுரை மக்கள் அனைவரும் சந்திக்க இருப்பதாகவும் விஜய் ஒரு பேட்டியில் அது தெரிவித்திருந்தார். அதாவது இன்றைய தினம் அவர் மதுரைக்கு செல்வதற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் பேட்டி அளித்திருந்தார். அதே போன்று அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கோரிக்கையாகவும் அவருடைய வாகனங்கள் மீது ஏறி சாகசம் செய்ய வேண்டாம், அவருடைய வாகனத்தை பின்தொடர வேண்டாம் உள்ளிட்ட கோரிக்கையிலும் அவர் வைத்திருந்தார். இருந்த போதும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் காத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விஜயனுடைய கட்சி தொண்டர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் அந்த பகுதி முழுவதுமே சூழ்ந்திருக்கிறாங்க. விஜய் வரக்கூடிய தகவல் இருந்து இன்றைய தினம் அவர் முழுவதும் அந்த பகுதியில் கூடியிருக்கிற நேரத்தில் அவருடைய வரக்கூடிய இந்த நேரங்களில் அவர் மீது பால் பாக்கெட் உள்ளிட்டவைகளை பீச்சு எடுத்து அவர் வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. மேலும் விஜய் வருவதற்கு முன்பாக ஆடல் பாடல் என மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பதற்காக அவர் காத்திருந்தாங்க. விஜய் வரக்கூடிய நேரங்களில் கூட்டம் தற்பொழுது அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமே விஜயை வரவேற்று அவர்கள் பூக்களை தூவி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த பகுதியை கடந்து அவர் கொடைக்கானலுக்கு செல்ல இருக்கிறார். அவருடைய திட்டம் என்பது ஜனநாயகன் என்ற படப்பிடிப்பு நிகழ்ச்சிக்காக செல்வது. கொடைக்கானலில் இந்த படப்பிடிப்பு நிகழ்ச்சிகள் நாளையிலிருந்து நடைபெற இருக்கின்றன. இந்த சூழல்ல இன்றைய தினம் அவர் தனி விமானத்தின் மூலமாக சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவருடைய படப்பிடிப்பு பணிக்காக செல்வது என்பதுதான் அவருடைய பயண திட்டம். இந்த பயண திட்டத்தில் 1.5 மணி அளவுல சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரையோட இல்லத்திலிருந்து விஜய் தனி விமானத்தில் போவதற்காக சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். சென்னை விமான நிலையம் வந்திருந்த விஜய் அவரை பார்ப்பதற்காக ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் மதுரை விமான நிலையத்தில் கூடியிருக்கக்கூடிய தகவலை அறிந்து இந்த முதல் முறையாக அவருடைய செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகாக விஜய் முதலில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை சென்னை விமான நிலையத்தில் நடத்தியிருக்கிறார். அதுவும் அவருடைய கட்சி தொண்டர்கள் அவருடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களுக்கான ஒரு வேண்டுகோளை வைக்கும் விதமான ஒரு செய்தியாளர் சந்திப்பாக நடந்திருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்புல விஜய் சொன்ன வார்த்தைகள் என்பது அவருடைய பிரச்சார வாகனத்தை அவர் பயணிக்கக்கூடிய சாலைகள் முழுவதும் குடிமிருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர் ரசிகர்களும் அவர் செல்லக்கூடிய பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து வர வேண்டாம், அவரை தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள்ல பைக்ல
சாகசம் செய்வது போல் ஏறி நின்று தொடர்ந்து வரக்கூடிய அந்த பயணம் என்பது அச்சமாக இருப்பதால் அந்த போர்ட் வர வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை அவர் விடுத்திருந்தார். முன்னதாக கோயம்புத்தூர்ல 2 நாள் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பூத் கமிட்டி கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி பங்கேற்க செல்லும் பொழுது அவர் இந்த அனுபவங்களை பெற்றிருந்தார். அவர் செல்லக்கூடிய சாலைகள் எல்லாம் முழுவதுமாக அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் குடும்பிருந்து அவருடைய வாகனத்தை துரத்தி வந்திருந்தார்கள், பின்தொடர்ந்து வந்தார்கள். அவருடைய வாகனத்தின் மீதே ஏறினார்கள், விஜய் செல்லக்கூடிய பிரச்சார வாகனத்தின் மீதே ஏறி இருந்தார்கள், மரத்து மேல் என்று பார்த்திருந்தார்கள். இதுபோல் பல்வேறு செயல்களில் அவர் ஈடுபட்டதை கோயம்புத்தூர் சென்றிருந்த போதே விஜய் அனுபவமாக பெற்றக்கூடிய சூழல்ல தன் தொண்டர்கள் ரசிகர்கள் தற்பொழுது மதுரையிலும் இதுபோல் கூடியிருப்பதனால் அதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக விஜய் தாமாக முன் வந்து முதல் முறையாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை தன் கட்சி தொடங்கியது பிறகாக தன் கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அறிவுறுத்தல் கொடுப்பதற்காக செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பு முடித்ததுக்கு பிறகாக தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்திற்கு 3:30 மணி அளவுல விஜய் வந்தடைந்திருந்தார். அதற்கு பிறகாக அவர் வெளியே வந்ததிலிருந்து மதுரை விமான நிலையத்தின் வெளியில் வந்ததிலிருந்து தற்போது வரையிலும் அவர் செல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே அந்த சாலைகள் இருபுறத்திலுமே அவருடைய தொண்டர்கள் கூடி நிற்கிறார்கள். அவர்களை கட்டுக்கணக்காத ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அன்பை ஏற்கும் விதமாக அவர்கள் தூவக்கூடிய அந்த பூக்களையும் மலர்களையும் ஏற்கும் விதமாக விஜய் அவருடைய பிரச்சார வாகனத்தின் மேல் நின்று தொண்டர்களுக்கு கையசைத்து அவர்களுக்கு இருக்கையை குப்பி அவருடைய வரவேற்பை ஏற்கும் விதமான செய்கையை விஜய் செய்திருக்கிறார். அதே போன்று தொடர்ந்து அவர் செல்லக்கூடிய பகுதி முழுவதும் தற்பொழுது அவருடைய தொண்டர்கள் குடிமிருப்பதனால அவருடைய பிரச்சார வாகனம் இதுவரையிலும் மதுரை ஏர்போர்ட் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை விட்டு இன்னும் செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. மிகவும் மெதுவாக ஊர்ந்து அவருடைய வாகனம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர் விமான நிலைய பகுதியை விட்டு முழுமையாக கடந்த பாடில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய தொண்டர்கள் அந்த பகுதியில் குழுமி இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர் வரக்கூடிய பகுதி முழுவதுமே அவருக்கு வரவேற்பு வழங்குவதற்காக காத்திருப்பதாகவும் தற்பொழுது அவர் கட்சி சார்ந்த நிகழ்ச்சி வராத காரணத்தில் மதுரை விமான நிலையத்தில் மட்டுமே அதிக அளவில் கூடியிருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகள் சார்ந்தவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்பொழுது மதுரை மக்கள் கொடுக்கக்கூடிய அன்பை தான் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் மற்றொரு நிகழ்ச்சியில குறிப்பாக தாவேக்காவுடைய கட்சி சார்ந்த மற்றொரு நிகழ்ச்சியில் விரைவில் மதுரை மக்களை சந்திக்க இருப்பதாகவும் விஜய் தனது முதல் செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தற்பொழுது அவர் செல்லக்கூடிய பகுதி முழுவதுமே பூக்களை தூவும் விதமாகவும் தாவேக்காவுடைய கொடிகளை ஆட்டி அவரை வரவேற்கும் விதமாகவும் அவர் ரசிகர்கள் குழுமியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பகுதியை கடந்ததுக்கு பிறகாக அவர் கொடைக்கானல் செல்ல இருக்கிறார். அங்கு நடக்கக்கூடிய ஜனநாயகன் படப்பிடிப்பில் அவர் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு பிறகாகவே இன்னும் 20 நாட்களுக்குள்ளாக 3 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த பூத் கமிட்டி கூட்டம் நடத்துவதற்கான திட்டமிடல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா சென்னை, மதுரை, திருச்சி ஆகிய இந்த 3 மண்டலங்கள்ல ஏதாவது இந்த 3 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடங்கள்ல இந்த மண்டல மீட்டிங் நடத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அது இப்ப கோயம்புத்தூர் நடத்தப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸுடைய கூட்டம் நடந்தது போலவே அடுத்து மதுரை அல்லது திருச்சி அல்லது சென்னை ஆகிய இந்த 3 இடங்கள்ல மண்டலங்கள் சார்ந்த வடக்கு அல்லது மத்திய அல்லது தெற்கு மண்டலங்கள் சார்ந்த பூத் கமிட்டி கூட்டத்தை நடத்துவதற்கு தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு இருப்பதாகவும் அது தொடர்பான பணிகள்ல தற்பொழுது கட்சி சார்ந்து அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தில் அதனை மையப்படுத்தியதான் விஜய் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக மதுரை மக்களை நேரில் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்க இருப்பதாக அவர் குறிப்பிட்டு சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மதுரையில அடுத்த கூட்டம் இருக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அடுத்தடுத்து பூத் கமிட்டி கூட்டம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி கூட்டம் என்று கட்சியினுடைய பணிகளையும் தேர்தலுக்கான பணிகளையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் முடுக்கி விடப்பட்டிருக்கூடிய சூழல்ல விஜய் மதுரை விமான நிலையத்திற்கு தற்போது சென்றிருக்கிறார். அங்கிருந்து கொடைக்கானலுக்கு தான் அவர் செல்ல இருக்கிறார். மதுரையில் அவருக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. அவர் கடந்து செல்லக்கூடிய ஒரு வழியாகவும் அவருடைய பயண திட்டத்தினுடைய ஒரு அங்கமாகவும் தான் மதுரை பகுதி தற்பொழுது இருக்கிறது. இந்த சூழலிலேயே அவருடைய ரசிகர்கள் ஏராளமாக கூடியிருக்கிறதுனால மதுரை மக்களுடைய அன்பை தான் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் வரக்கூடிய சில நாட்களுக்கு முன்னதாக இந்த படப்பிடிப்பு நிகழ்ச்சிகளாம் முடிந்ததுக்கு பிறகு விஜயுடைய அடுத்த கூட்டம் அந்த மண்டல கூட்டம் என்பது மதுரையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விஜய் செல்லக்கூடிய பகுதிகளில் அவருடைய ரசிகர்கள் அதிக அளவுல கூடி வருவதனால விஜய் அவர் ஒரு ரசிகர்களுக்கு கோரிக்கை வைப்பதற்காகத்தான் தாமாக முன் வந்து சென்னையில அவருடைய முதல் செய்தியாளர் சந்திப்பு கட்சி தொடங்கியது பிறகான முதல் செய்தியாளர் சந்திப்பு அவர் நடத்தியதாகவும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் தரப்புல ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழல்ல தான் விஜய் மதுரைக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து விமான நிலையம் வந்தடைந்தவர் அங்கிருந்து வாகனம் மூலமாக கொடைக்கானல் செல்ல இருக்கிறார். அவர் செல்லக்கூடிய வாகனம் என்பது முன்னதாக அவர் இதற்கு முன்பாக அதாவது கோயம்புத்தூர் சென்ற பொழுது அவர் பயன்படுத்திய அந்த கார் என்ற அந்த ஒரு கார் போன்ற வாகனத்தை பயன்படுத்துவதாக திட்டமிடல் இருந்ததாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதிக அளவில் அதுவும் குறிப்பாக இன்று காலையிலிருந்தே மதுரைக்கு ஏராளமானோர் கூடியிருந்ததுனால அவருடைய தொண்டர்களுக்கு மத்தியில் அந்த கார் வாகனத்தின் மூலமாக அவர் செல்வது ஒரு கடினமான செயல் என்பதனால
தனது பிரச்சார வாகனத்தின் மூலமாக தொண்டர்களை சந்தித்து அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில செல்வதுதான் அவருடைய திட்டமாக பின் மாற்றிக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொண்டர்களுடைய அன்புக்கு ஏற்ப அவர் இந்த பயணத்தை மாற்றியமைத்துக் கொண்டதாகவும் கூட அவருடைய கட்சி நிர்வாகிகள் சார்பாக தகவல் சொல்லப்படுகிறது. இதுபோல் அவர் செல்லக்கூடிய பகுதியில் காலையிலேயே தாவேகா சார்பில் அவருடைய ரோட் ஷோ நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அது மறுக்கப்பட்டது. ஏனெனில் தற்பொழுது விஜய் செல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது அவருடைய தனியார் நிகழ்ச்சி. அவர் தனிப்பட்ட முறையில் சினிமா படப்பிடிப்புக்காக அவர் செல்கிறார். இதற்கும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்பில்லை என்பதனால ரோட் ஷோ நடத்துவதற்கான திட்டமிடல் ஏதும் இல்லை என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதை மறுக்கப்பட்டது. இந்த சூழல்ல அவர் வரவழியில தற்போது அவர் கொடுக்கக்கூடிய வரவேற்பை ஏற்கும் விதமாகத்தான் விஜய் அவர் செல்லக்கூடிய வழியில் ரோட் ஷோ போன்று அவர் வர்க்கக்கூடிய மக்களை அவருடைய கொடுக்கக்கூடிய அன்பை ஏற்கும் விதமாக கைகளை ஆட்டி அவருடைய இருக்கரம் குப்பி அவருடைய தொண்டர்களுடைய உற்சாகமான வரவேற்பை ஏற்கும் விதமாக தற்பொழுது இந்த ரோட் ஷோவில் அவர் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.